வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா ஃபோட்டோவை கண் திருஷ்டி பொம்மை அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி விற்கிறாரு. இதை பார்த்தோன்னே மனோஜ் ரொம்பவே கடுப்பாகிறாரு. என்னையா நினச்சிட்ருக்க? கண் திருஷ்டி பொம்மைன்னு விற்றுட்ருக்க, இது எங்கள் அம்மாயா அப்படிங்கிறாங்க. ஆமாயா, இது எல்லாருக்கும் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. யோ, இது ஏன் அம்மாயா அப்படிங்கிறாங்க. சாமி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இது எனக்கு ரொம்ப சாப்பாடு போடுது, நல்ல வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, செட்டி பூரா விற்றாங்கிறான், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் விற்றுருப்பான். இனிமேலும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய வீட்டுக்கு போச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதான் நான் மொத்தமாக வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு. சார் ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. போனோடனே எங்கள் அம்மா ஃபோட்டோவை எப்படி எடுத்துகிட்டு விற்றுட்டு அலைதானுங்க அப்படிங்கும்போது, ஏங்க சுருதி ஆன்ட்டி தலையில் மாவு கொட்டும் போது ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, அது நிறைய பேருக்கு பார்த்துருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கும்போது கடுப்பாகிறாரு மனோஜ். சரி, இது இனிமேல் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி வாங்கி ஓரமாக வச்சிடுறாங்க. மனோஜ் ரோகிணிகிட்ட ஒரு கதையாக பேசிகிட்டு இருக்கையில் கண் திருஷ்டி பொம்மையை வச்சு வழிபடுவோமே அப்படின்னு சொல்லி அதை தூக்கி வச்சு பூஜை போட்டுட்ருக்காரு. இதை பார்த்த மனோஜ், என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஓ, மாலை வாங்கணுமா, மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாலையை வாங்கி போட்டுறாரு. இந்த சூழ்நிலையில் திரும்பி பார்க்குறாரு, மாலை போட்டிருக்கு. என்னடா அப்படின்ட்டு இருக்கும்போது சந்தோஷ் இருந்த கால். அப்போ சந்தோஷ் கால் ஹலோ சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். கண் திருஷ்டி பொம்மை வேலை செய்து போலையே அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்லாம் கூப்பிட்றாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம கடை ஃபுல்லும் ஒவ்வொரு இடமா வச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க இருக்கிற ஃபோட்டோஸ் ஃபுல்லும் ஒவ்வொரு முக்குக்கும் வைக்காங்க. வச்சுட்டு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், உண்மையிலே உங்கள் அம்மா கண் திருஷ்டி பொம்மைக்கு பயங்கர பவர் தான் அப்படிங்கிறாங்க. பிறகு எங்கள் அம்மானா லேசா, ஆனால் எங்கள் அம்மாட்ட சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் அம்மா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் கடைக்கு போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இவன் பார்லருக்கு வேணால் 2 கொண்டு போயேன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் மனோஜ், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை ரோகிணி, பார்லர் கொண்டு போ, பார்லரில் வியாபாரம் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. கால் வந்தோடனே சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. மேடம் நான் மறந்துட்டேன், அங்கே தான் வந்துட்டுருக்கேன் மேடம், வந்துடுறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் நினைக்கிறாங்க, இந்த ஃபோட்டோஸ் வச்சோடனே 10 லட்ச ரூபா வருமானம் வந்துடுச்சு. ரோகிணியும் 1.5 வருஷமாக தொழில் பண்ணுறா, பெரிய அளவில் வருமானம் வரலை. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பொம்மையை கொண்டு வச்சா தான் சரி அப்படின்னு சொல்லி 2 பொம்மையை எடுத்துக்கிட்டு நேராக பார்லர் போகிறாங்க. ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்காரு. மேடம் இனிமே தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கண் திருஷ்டி பொம்மையை அங்கங்கே மாட்டி விடுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண் திருஷ்டி பொம்மையை அங்கங்கே மாட்டிடுறாங்க. உடனே மனோஜ் ரைட்டு, இனிமேல் வியாபாரம் அள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வெளியே வரும்போது அதனுடைய ஓனர் உள்ளே போகிறாங்க ராயல் லுக்கில். அப்போ இதை பார்த்துட்டு பெரிய கஸ்டமர் வராங்க. நம்ம அம்மா பொம்மை வச்ச நேரம் நம்ம பார்லருக்கு வருமானம் வரப்போகுது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் சந்தோஷமாக நினைக்காங்க. அப்போது ஒரு கல்யாணத்துக்கு சீர்வரிசை பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அந்த பொருள்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இதை பார்த்தோன்னா மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா பொம்மையை வச்சு கொஞ்ச நேரத்துலேயே 11 லட்ச ரூபா 11.5 லட்ச ரூபா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பொம்மையை நம்ம முன்னாடியே அம்மாட்ட ஃபோட்டோ எடுத்து கொண்டு வச்சுருக்கலாமோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கடைக்கு வராங்க. கடைக்கு தம்பி, நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மிக்ஸி எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் மிக்ஸி எடுக்கிறாங்க. நீங்கள் விஜயா பையன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இனியா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தம்பி, உங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம். அதுபோக முன்னாடி விஜயா எங்கள் எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க. உங்கள் அப்பா நல்லா வேலை பார்க்காரு அப்படி இப்படின்னு சொல்லி வரட்டுக்கு வருவத்தில் உங்கள் அம்மா சரியாக பேச மாட்டாங்க. நாங்கள் பார்க்குற இடத்துல பேசுவோம், கோயிலில் பேசுவோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த டச் இல்லைப்பா, கொஞ்சம் குறைச்சி கொடுப்பா பொருளை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கிறேன். எங்கள் அம்மா பேரை சொல்லி என்கிட்ட பொருளை கம்மியான விலையில் வாங்கலான்னு பார்க்கிங்களோ, நான் விடுவேனா? நான் கூட சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட குறைய சொல்லுறது வாங்குற மாதிரி கரெக்டான தொகையை வாங்கிடுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுளில் போகிறாங்க. எல்லா முக்குலையும் விஜயா ஃபோட்டோவை கண் திருஷ்டி பொம்மையை அங்கங்கே வச்சுருக்காங்க. எல்லா ஃபோட்டோவையும் மாலை போட்டு வச்சுருக்கு. ஆகா, விஜயா அப்போ இல்லையா, நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு, விஜயாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா? அதான் அந்த பையன் அம்மாவை பற்றி சொன்னோன்னு ஒருமா இருந்தானா? ஐயோ,
எப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாலைலாம் போட்டு வச்சுருக்காங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் முகத்தை பார்க்குறாங்க. மனோஜுக்கு வந்து கண்ணாடியை வந்து கழட்டி துடைச்சிட்ருக்காரு. அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அண்ணாமலை அண்ணனை பார்த்து பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எல்லாருமே மிக்ஸி எடுக்கிறாங்க. மிக்ஸி எடுத்துகிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு மனோஜ் சந்தோஷமாக விடுறாரு. நல்ல வியாபார ராசியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வச்சு விஜயா முகத்தை ஊற்றி கல்லால் போடுறாப்புல. இப்படியா இருக்குது. அப்போ எல்லாருமே வீட்டுக்கு போய் அங்கே உள்ள தெருவில் பூரான்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜயாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல், வெளியே தெரியாமல் அவங்க இது பண்ணிட்டாங்க போல் அப்படி இப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா பொம்பளை ஆள், என்ன நம்மகிட்ட பேசாது, கொஞ்சம் வரட்டு குரம் பண்ணும், மற்றபடி யாருக்கு எந்த பாவம் செஞ்சது இல்லையா, கொஞ்சம் வாய் சவுண்டு பாட்டி, ஆனால் கொஞ்சம் வயசுலேயே போய் சேர்ந்துட்டேன் அப்படி இப்படின்னு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க தெருவில். அப்போ சரி சரி அந்த அண்ணாமலை பார்த்து நம்ம பேசிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கதவை திறக்குறாங்க. விஜயா வந்து நின்ற உடனே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்கு. என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பையன் மாலைலாம் போட்டு கடையில் வச்சுருக்கான், நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, என்ன நீங்கள் காலையில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள்லாம் வந்து உங்கள் கடைக்கு போனோம், உங்கள் பையன் மாலை போட்டு வச்சுருந்தாரு அப்படிங்கிறாங்க. உடனே அன்னைக்கு காலையில் ஒரு பார்லருக்கு போயிருக்காங்க. ஆமாம்மா உங்கள் மருமக பார்லர்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த பார்லருக்கும் போனேன். அங்கேயும் உங்கள் ஃபோட்டோ மாலை போட்டு தான் இருந்துச்சு. அப்போ நானும் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொன்னோம். எல்லோரும் சரி அண்ணாமலை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. எல்லோரும் முதல்ல வெளில போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் உங்கள் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. மருமகளும் பையனும் மாலை போட்டு வச்சுருக்காங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லருக்கு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. போகும்போது தான் நினைவு வருது, பார்வதியும் கூட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கூப்பிட்டு போகிறாங்க. பார்லரில் போய் நிற்காங்க. இது ரோகிணியோட அத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏம்மா ஓனரோட அத்தையை வந்து ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவியா, அம்மானு கூப்பிட மாட்டியா அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிற உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் ஓனர் வெளியே போயிருக்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. 2 ஃபோட்டோ இருக்குது. 2 ஃபோட்டோவும் விஜயா ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே பார்வதிக்கு பயங்கர சிரிப்பு. இதை பார்க்க தான் கூப்பிட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. பார்வதி வாயை மூடு அப்படிங்கும்போது அந்த ஃபோட்டோ கலத்துமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் பையன் வந்து வியாபாரம் நிறைய ஆகணும், இந்த கண்திஷ்டி பொம்மையை இதில் மாட்டுன்னு சொல்லி உங்கள் பையன் வந்து மாட்டிட்டு போகிறாரு, நீங்கள் வந்து கலத்துங்க. ரோஹிணி அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு சரியான கிடப்போகுது. இது வேலை எல்லாமே மனோஜ் வேலை தானா, அவனை வச்சுக்கிடுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதெல்லாம் கலத்தணுமா மாட்டணுமா அப்படின்னு, முதல்ல கலத்து அப்படிங்கிறாங்க. கலத்தி தெருவில் போட்டு உடைக்காங்க. உடைச்சிட்டு ஆட்டோவில் கிளம்புறாங்க. விஜயா பண்ணதை பார்த்துட்டும் மனோஜ் பண்ணதை பார்த்துட்டும் பார்வதிக்கு பயங்கர சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் சிரிச்சுட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்கிறேன், உன் பையன் பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்குது. வீட்டு கடை முன்னாடி இருந்த சாதாரண முட்டையாக செய்வன முட்டைன்னு சொல்லி உன்னைய தீச்சட்டி எடுக்க வச்சு விரதம் இருக்க வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருக்கான். இப்போ என்னடா ஒன்றைய போட்டோ எடுத்து கொண்டு அங்கங்கே மாட்டி கண்திஷ்டி பொம்மை அப்படிங்க. அதுவும் அவன் கடையில் மாட்டினது மட்டும் இல்லாமல் ரோகிணி கடையிலையும் கொண்டு மாட்டியிருக்கான். மாலைலாம் போட்டு வச்சுருக்கான். காமெடியாக இருக்குது. நீ தான் உன் மேலே பாசமாக இருக்கான்னு நினச்சிருந்தேன், ஆனால் உன் மகன் உன்னைய காமெடியாக தான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. உனக்கு நான் போகிற வழியில் பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு நினைத்தேன், ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ பிரியாணி வாங்கி தராமல் இரு, ஆனால் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நீ கூப்பிட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஒன்றை போய் கூப்பிட்டு வந்தோம் பாரு அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. மனோஜ் இல்லை. உங்கள் ஓனர் எங்கே அப்படிங்கிறாங்க. ஓனர் வந்து ஒரு டீலர் பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கடையை பார்க்குறாங்க. சுற்றி விஜயா ஃபோட்டோவாக இருக்குது. கல்லாவுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ பெருசாக வச்சு அதில் மாலைலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜயா ஒரு மாதிரி ஏறுறாங்க கடுப்பில். பார்வதிக்கு பயங்கர சிரிப்பு. விஜயா அங்கே பாரு நீ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. அம்மா பயங்கர பவராக தான் இருக்குது. நான் என்னமோ நினச்சேன் பையனை ரொம்ப திறமைசாலி தான், நீ இப்படி இருக்கிற ஃபோட்டோவை எப்படிலாம் எடுத்து வச்சுருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை எப்படி எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. விஜயா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நீ அந்த கண்திஷ்டி பொம்மையோட சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படி இப்படின்றாங்க. விஜயா அந்த கடையில் உள்ள பொம்மையை பூரா எடுத்து கடை முன்னாடி போட்டு ஒட்டைக்காங்க. இதை பார்த்த ஸ்டாஃபெல்லாம் என்னங்க இதை மாட்டின பிறகு தான் எங்கள் ஓனருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறாரு, அது போக வியாபாரம் நிறைய ஆகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த பொம்மைக்கு தினம் மாலை வாங்கி போடணுங்கிறாரு, நீங்கள் பொம்மை எப்படி உடைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க.
ஒழுங்கு மரியாதையாக பேருங்கள்னு உங்கள் மண்டையை உடைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஓனர் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், கலரில் இருங்க, சார் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்ப கடுப்பில் கல்லால் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்வதி ஆட்டோவை போயிட்டா நிற்கா அப்படிங்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ண தானே சொன்னோம் அப்படிங்கிறாங்க. நேராக ஆட்டோவுக்கு போகிறாங்க விஜயா. தம்பி ஒரு சின்ன கட்டை ஒன்று கீழே கிடச்சில, அதை வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறத கொண்டாப்பா அப்படின்ட்டு வாங்கிட்டு கடைக்குள்ளே வந்து கல்லால் உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ் டீலரை பார்த்துட்டு கடைக்கு வராங்க. வந்துட்டோம்மா அப்படிங்கிறாங்க. அவர் ஃபோட்டோ வச்சதை மறந்துடுறாரு. அம்மா இன்றைக்கி செம வியாபாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. ஃபோட்டோ எங்கெங்கம்மா கன்ஃபியூஸ் பொம்மைலாம் காணலை அப்படிங்கிறாங்க. கன்ஃபியூஸ் பொம்மையா நான் என்ன இருக்காமலா அப்படின்னு சொல்லி அந்த கட்டையை வச்சு போடுன்னு உடஞ்சிக்கு மண்டையில் போடுதாங்க. எம்மாங்கிறாங்க. பார்வதி நீ நவுண்டுக்கா அப்படிங்கிறாங்க. பார்வதியே விஜயா விட்டுரு அப்படிங்கிறாங்க. இங்கே பூசை தாங்க முடியாமல் மனோஜ் கடை உள்ளே ஓடுதார், வெளியே ஓடுதார், அங்கே ஓடுதார், இங்கே ஓடுதார், ஆடுதார், சாடுதார். கடைசியில் பார்த்தாரு, எனக்கு பயமாக இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. அங்கே தலையிலேருந்து தக்காளி சட்னி பீச்சு நடிகி உடனே ஸ்டாஃபெல்லாம் கூப்பிட்டு போய் மனோஜை ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்காங்க. அங்கே 4 தையல் நறுக்குன்னு தையல் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே ஆஸ்பத்திரியிலேருந்து மனோஜ் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி எங்கள் அம்மா வந்து என்ன மண்டையை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கன்ஃபியூஸ் பொம்மை நாங்கள் எங்கே வச்சோம் வியாபாரம்னு சொல்லி கடுப்பில் எப்படி பண்ணிட்டாங்க. 2 கன்ஃபியூஸ் பொம்மை வேறு உங்கள் பார்லரில் கொண்டு வச்சேன், அதையும் பார்த்துருப்பாங்க போல், கடுப்பாயிட்டாங்க. நீ இங்கே வச்சது மட்டும் இல்லாமல் ரோகிணி பார்லரில் கொண்டு வச்சுருக்க, பொண்டாட்டி புருஷனும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுதீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் மனோஜ் எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிற ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுற, நீ தான் பண்ணுறேன்னா அது வேறு விஷயம், ஏன் பார்லர்லேயும் கொண்டு ஏன் வைக்கிற, என்னையும் கேட்காம ஏன் பார்லர் போகிற அப்படிங்கிறாங்க. பார்லர் நான் போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு அந்த அர்த்தத்துலேயே சொல்லலை. ஆன்ட்டியோட ஃபோட்டோவை கொண்டு அங்கே வைக்கும்போது ஆன்ட்டி அவங்க படத்தை பார்த்துட்டு நான் தான் வச்சேன்னு சொல்லி நீ தானே இது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் வச்சிட்டோம்னு சொல்லி அந்த ஷாப்பே சொல்லியிருக்காங்க, அதனால் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இதையே சொல்லிட்டோன்னா அப்போ ரோகிணியோட பார்லர் இல்லை அப்படின்னு அந்த ஷாப் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பார்லர் வேலை பார்க்குற பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், உங்கள் வீட்டுக்காரர் வந்து கன்ஃபியூஸ் பொம்மையை மாட்டினார், உங்கள் அத்தை வந்து அதை இருக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதான் சொல்லலை, இந்த பார்லர் வந்து ரோகிணிக்கு கிடையாதுன்னு சொன்னியா அப்படிங்கிறாங்க. மேடம் நான் எதுக்கு மேடம் சொல்ல போகிறேன், நீங்கள் எங்கள் ஓனரோட என்னை சூப்பராக பார்த்துக்கிறீங்க, கல்லாலேருந்து எனக்கு டிப்ஸு கொடுக்குறீங்க, வைக்கிறீங்க, எனக்கு செலவு அவ்வளோ பண்ணுறீங்க, நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜ் ஆஸ்பத்திரி பார்க்க போகிறாங்க. மனோஜ் நான் இவ்வளோ தையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது இன்னும் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் 1 வாரத்துக்கு, அது போக ஃபீஸ் 1 லட்ச ரூபா கட்டுப்போங்க அப்படின்னு. 1 லட்சமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் 1 லட்ச ரூபா தான் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ஒரு பில் வந்து நர்ஸு கொடுக்குறாங்க. சார் மாத்திரைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டணும் அப்படிங்கிறாங்க. 1.5 லட்சமா எதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் ஒரு 11 லட்ச ரூபாட்ட வந்துச்சு, அது அப்படியே போதா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு 1.5 கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த செல்லுக்கு அனுப்பி விடுதாங்க. பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடையில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ் நம்ம வீட்டுக்கு போக முடியாது போல் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா கண்டிப்பாக கோபமாக இருப்பாங்க, நீ உன் கடையில் வச்சது மட்டும் இல்லாமல் என் கடையிலையும் 2 வச்சுருக்க, இதையும் ஆன்ட்டி பார்த்துட்டாங்க, என் மேலேயும் கோவப்படுவாங்க, நான் என்ன பண்ணுறது, உன்னையும் மண்டையை உடைச்சிட்டாங்க, இப்போ என்னையும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பயங்கரமான கோபமாக இருந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு அதிகமாகவே என்னை தான் பிடிக்கும், என் மேலேயும் இவங்களை கோவப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீ பார்லரில் வச்சதுக்கு உன்னைய கோவப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் வச்சது நீங்கள் என்னையும் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் மறுபடியும் இதை ஒத்துக்கிட முடியாது, ஆனால் அம்மாவே வந்து நான் தான் வச்சேன்னு தெரியுது, ஆனால் அம்மா எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் எப்படினாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைய பம்பிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. மனோஜ் இங்கே பெரிய கெட்டாக போட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ இதை பார்த்தா அண்ணாமலை என்னடா தலையில் கட்டு போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா எதுவுமே சொல்லலை, விஜயா கோவமாக மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் அம்மாவால் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து விஜயா பார்க்குறாங்க. என்ன விஜயா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்டே கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. முத்து மீனா எல்லாருமே வந்துடுறாங்க. எப்பா
ஒருத்தன் கண் திருஷ்டி பொம்மைன்னு சொல்லி விற்றான். அப்போ அந்த பொம்மை கொண்டாங்க அப்படின்னு கேட்கல அம்மா ஃபோட்டோ வச்சு விற்றான். அதை வாங்கி வச்சுருந்தேன்ப்பா. அதை வாங்கி வச்சோடனே ஒரு 10,00,000 ரூபாய சந்தோஷ் சார் வந்து உங்களுக்குள்ள வருமானம்னு சொல்லி போட்டு விட்டார். அப்போ இன்றைக்கி ஒரு 1,50,000 ரூபாய்க்கு ஒரு வியாபாரம் ஆச்சு. அப்போ 11,00,000 ரூபா அம்மா ஃபோட்டோ வச்சோடனே வந்துருச்சே. அப்போ அம்மா ஃபோட்டோ வச்சு தினம் வழிபட்டுற வேண்டியதான்னு சொல்லி மாலை ஃபோட்டோ வச்சுருந்தோம்மா. இதை பார்த்துட்டு என் மேலே காண்டில் மண்டையில் போட்டாங்கப்பா 4 தையல்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இது மட்டும் இல்லைங்க, ரோகிணி பார்லர்லேயும் கொண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீனும் இவங்க கூட சேர்ந்தவங்களெல்லாம் பண்ணுதியா? என்னை வந்து இந்த முத்து மீனா தான் அசிங்கப்படுத்துவாங்க, நீங்களும் அசிங்கப்படுத்த நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோ வெளியேற காரணமே மீனாவும் முத்து தான். அவங்க 2 பேரும் தான் அவங்கள சுத்தமாக பிடிக்காது. மீனா மாவு கொட்டினதை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை அனுப்பியிருக்காங்க. மீனாட்ட இந்த மாதிரி ஃபோனே கிடையாடா அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் கிடையாது, சுற்றிட்டு இருக்கலாம், சுற்றி தான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருக்காங்க, இதை பார்த்தா ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சுற்றி சிரிக்கிறாங்க. நான் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சா ஆன்ட்டி, அப்போ நீங்கள் வந்து விளம்பர மாடலா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானே கடுப்பில் இருக்கேன், நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த ஸ்ருதி பிள்ளை நீ வந்து எப்படிலாம் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு மனோஜும் சப்போர்ட் பண்ணியிருக்கான், ரோகிணியும் சப்போர்ட் பண்ணியிருக்கான், இந்த முத்து மீனாவில் வந்து எல்லாருமே வந்து எனக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ இதனால் என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்க்குறவங்க அப்புறம் இனி என்னங்க பேசுவாங்க, அது போக வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்களான்னு தெரியுமில்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, கண் திருஷ்டி பொம்மைன்னு சொல்லி யாராவது ஒருத்தருக்காங்க வாங்கி வச்சுருக்கான். பெற்ற தாய் நம்ம அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கல. பணத்துக்காக அவன் எந்த நிலைக்கும் போகிறான். முன்ன மாதிரியே பணம் கிடைக்கி உனக்கு அந்த கண் திருஷ்டி பொம்மையை எடுக்கிறதுனால உனக்கு பணம் கிடைக்குன்னா அதுவும் சரின்னு சகிச்சுக்கிட்டு இருக்கவ தான் நீ. இன்றைக்கி என்னமோ புதுசாக பேசிகிட்டு இருக்க. இப்போ வீட்டுக்கு பின்னாடி இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க பூரா வந்து என்ன கேட்டாங்க, அதை கேட்டாலும் உனக்கு பணம் வந்துச்சுன்னா அதை பற்றி நீ ஒன்றுமே கண்டுக்கிட மாட்டேன் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க காண்டி பணம் வருதுங்கிறதுக்காக என்னையை வந்து இவன் வந்து அசிங்கப்படுத்துவானாங்க இந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் பண்ணவே இல்லை, கண் திருஷ்டி பொம்மைன்னு சொல்லி வடநாடு பூரா அந்த பொம்மை ஃபேமஸான். இப்போ ஆந்திராவிலேருந்து புருண்டு போட்டு இங்கே வருதான். அப்படி இருக்கும்போது வந்து எத்தனை பேர்கிட்ட போயிருக்கணும், நான் மட்டுமா பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறாங்க. பெற்ற தாய் மேல் உனக்கு பாசம் இல்லையடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராரு, நான் சொல்லலை மனோஜுக்கு அவன் மேலே பாசம்லாம் எதுவும் கிடையாது, காரியத்துக்காக தான் பழகும். அவன் டைப்பு தெரியாமல் அம்மாவும் அவன் தான் உயிராக இருக்காங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு மீனா நம்ம வேலையை பார்ப்போம், இவங்க என்னத்தை பேசினாலும் ஒன்று சேர்ந்துப்பாங்க, நம்ம தான் தனியாக அனுப்போம். பாரு அந்த பொம்மை எங்கேயோ வெளியே போயிருக்கு, மீனாவும் முத்து தான் காரணங்காங்க. இந்த வீட்டில் எது நடக்கட்டும் நம்ம தான் காரணம். அரசியலில் இப்படி தான் சொல்லுவாங்க, என்னது நடந்தாலும் சரி தான் எதிர்கட்சியோட செயல் அப்படிவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் முத்து மீனா அவங்க 2 பேரும் தான் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்க பூரா யோக்கிய சிகாமணிய என்னத்தை சொல்ல. சரி மீனா வா நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்காங்க. அண்ணாமலையும் சாப்பிட போகிறாங்க. விஜயா ரொம்பவே கடுப்பாக இருக்கும்போது ரோகிணி வந்து சாரி ஆண்டி, மனோஜ் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் மட்டும் பண்ணது தப்பு இல்லைம்மா, நீனும் சேர்ந்து தான் பண்ணியிருக்க, நான் கடையில் எல்லாத்தையும் விசாரித்து தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் என்ன ஆண்டி செய்ய முடியும், இந்த மாதிரி கண் திருஷ்டி பொம்மைன்னு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வேறு யார்ட்டையும் கொண்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி மனோஜ் வாங்கி வச்சுருந்தாரு அப்படிங்கிறாங்க. வாங்கி வச்சது மட்டுமா செஞ்சான், கடை பூரா என் கண் திருஷ்டி பொம்மை அங்கங்கே வச்சு மாலையும் போட்டிருக்கான். பார்வதி அவ்வளவு கிளின்னு கிளிக்கா. என்னெல்லாம் வந்து ஒரு சாதாரண இதுக்கே கோவப்பட்டேன், பையன் எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கானே என்ன கொஞ்சம் போறியான்னு கேட்டான். அதுதான் 4 போடு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக இப்படியாம்மா போடுவேன், 4 தையல்மா, 1,50,000 ரூபா செலவுமா அப்படிங்கிறாங்க. 1,50,000 ரூபா உனக்கு என்ன வச்சு வருமானம் வந்துருக்குல்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படி இப்போ இருக்கும்போது முத்துக்கு அப்போ தான் ஒரு சிந்தனை வருது. அப்பாட்ட பணம் வாங்கிட்டு அவன் திருப்பி கொடுக்கல, 10,00,000 ரூபா உனக்கு லாபம் தானே வந்திருக்கு, அந்த லாபத்தை உனக்கு அப்பாட்ட அப்பா வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ சாப்பிட்டு முடிச்சுன்னு எல்லோரும் அவங்க ரொம்ப தூங்க போகிறாங்க. உடனே முத்து எல்லாருமே கூப்பிடுதாரு, எல்லாருமே வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. வந்தோன்னே ரவி இது வரைக்கும் மனோஜ் வந்து 50,000 ரூபா அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு மாதம் கொடுக்க முக்கிட்டே கிடக்கான். இப்போ லாபம் அவனுக்கு வந்து 10,00,000 ரூபா வந்திருக்கு. இந்த லாபத்தை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஓரளவு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்ட்டு மனோஜ் உன்ட்ட தான் இப்போ அக்கௌண்ட்டில் 10,00,000 ரூபா இருக்கலாம், அப்பாட்ட கொடு அப்படிங்கிற. அதை எப்படி கொடுக்க முடியும்,
என் பிஸ்னஸில் இருந்து லாபம்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா உழைச்ச பணத்தை மொத்தமாக அவன்கிட்ட தந்தார், உன்கிட்ட வரும்போது நீ கொடுக்கணும்ல, நீ கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இப்படி சொல்கிறாங்க உங்கள் தம்பி, ஏன் மனோஜுக்கு இதில் பங்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் எனக்கு அவசரமாக தேவைப்படுது, என்கிட்ட பணம் இல்லாமல் தானே என் பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், உன்கிட்ட பணம் இருக்குல்ல, எனக்கு பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க. எப்பா பணம் எனக்கு பிஸ்னஸுக்கு தேவைப்படுதுப்பா, இப்போதைக்கு தர முடியாது, நான் மாதம் 50,000 தருவேன், மொத்தமாலாம் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு மொத்தமாக தானே தந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ நீ சொல்லுதை கேட்குற இடத்துல நாங்கள் இல்லை, பணத்தை கொடுன்னா கொடுத்துடணும் அவ்வளோதான், சரியா அப்படிங்கிறாங்க. உடனே அதான் தர முடியாடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, முதுகு தொலி பிஞ்சு போகும், உனக்கு வந்திருக்க 10 லட்ச ரூபாய் எங்கே வந்துடணும், அப்பாக்கிட்ட காலையில் வந்துடணும், காலையில் 11 மணி வரைக்கும் டயம், சரிதானா, 11:01 ஆச்சுன்னா நீ 10,000 ரூபா பார்த்துக்கோ, பிச்சு தின்னுவிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ஆஹா கட்ட விட மாட்டான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேயோ, நீ இதை சொல்லாமல் இருந்தால் நான் பணமே நம்ம கொடுத்துருக்க வேண்டாம், ஓட்ட வாயால் தான் அந்த பணம் போகுது அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்ன செய்ய ஆர்வக்குள்ளார சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டே 50 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்தாங்கன்னு வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு வழியில் பிஸ்னஸுக்கு அப்படி போட்டு செலவு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டு பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. உனக்கு மொத்த பற்றி தான் தெரியுமே, ஒன்று வாங்கணுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்கிடுவான், அதுபோக எனக்குன்னு அவன் தரக்கூடாதுன்னு நினைப்பான், மோசமான டிக்கெட்டு அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது, விடிஞ்சோன்னா முத்து என்னடா நேராகிட்டில் கிளம்பு அப்படிங்கிறாங்க. டேய் பேங்க் 10 தாண்டா திறக்கும் அப்படிங்கிறாங்க. 10 தான் திறக்கும், நானும் அவங்களோட வரேன், உங்கள் கார்லேயே வரேன், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும், அப்பாட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் வர வேண்டாம், நான் எடுத்து கொண்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. நீலாம் நம்ப முடியாது, எப்பா காலையில் நீனும் வரேன், பேங்க்கு போகிறோம், வாங்கிட்டு வந்துடும் அங்கேயே அப்படிங்கிறாங்க. சரிடா முத்து அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் கூட இன்னும் நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உன்னை நம்ப தயாராக இல்லை மனோஜ், எந்த விஷயத்தில் நீ நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நடந்திருக்க, ஒரு விஷயத்த சொல்லு, ஒன்றுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி நம்புறது, நானும் வரேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. 3 பேருமே பேங்க்கு போகிறாங்க. பேங்கில் போனோன்னா மனோஜ் வந்து 10 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணி அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலை முத்து தண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னப்பா நீங்கள் எவன்கிட்ட கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட 27 லட்ச ரூபாயை கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன், மீனாவை கல்யாணம் பண்ணதுக்காக தான் கொடுத்தேன், ஆனால் நீ மீனாவை கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றி விட்டு போனேன், இப்போ அந்த 27 லட்ச ரூபாய்க்கும் அதிபதி யாருன்னு கேட்டால் முத்து தான், சரியா, நீ தந்த 50 ரூபா 3 மாதம் தந்திருக்க, அந்த 1.5 லட்ச ரூபாய் நான் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன், அதையும் நான் முத்து தான் கொடுக்க போகிறேன், இப்போ 10 லட்ச ரூபா நீ வச்சுக்க முத்து அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு வேண்டாம், உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு வேண்டாம், நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, மாடியில் 2 ரூம் எடுத்துக்கோ, மீதி பணத்துக்கு கார் வாங்குவியா, இல்லை செலவுக்கு வச்சுப்பியா, இல்லை மீனாவுக்கு நகை வாங்குவியா, வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மனோஜ் மாதிரி நான் இருக்க விரும்பலப்பா, இதே பேங்கில் உனக்கு அக்கௌண்ட் இருக்கலப்பா, உன் அக்கௌண்ட்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அக்கௌண்ட்டில் நம்மள அக்கௌண்ட்டில் போட்டுருக்காங்க. உன்னை பார்த்தியாடா மனோஜ், நீ வந்து என்கிட்ட பணத்தை வாங்கி அதை சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். முத்து வந்து அப்படி இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தையும் வேண்டாங்கிறான், அதுதான் முத்து. அவனை நீ என்றைக்கு வந்து தம்பியாக புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து நகர்த்தி கொண்டு போகிற வாழ்க்கையை, அன்றைக்கி தானே நீ நல்லா இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்க பணத்தை ஆட்டையை போட நினச்சாம்பா, இப்போ உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கான், நாளைக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கையெழுத்து போட்டு எடுக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே உன் புத்தி என்றைக்குமே எனக்கு வராது, அப்பா என்றைக்குமே நல்லா இருக்கணும், அப்பாவுக்கு கடைசி காலத்தில் வேணும்ன்ட்டு தான் நான் என்னுடைய எண்ணம், உனக்கு சின்னதாக மண்டையில் வந்து காயத்துக்கு நீ வந்து 1.5 லட்ச ரூபா செலவு பண்ண வச்ச அப்படின்னு சொல்கிற, அப்பாவுக்கு வந்து வயசானால ஒரு 1000 ஒரி இருக்குது, அதுக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்படும், இல்லை அப்பா நல்லா கை நிறைய செலவு பண்ணவர் சம்பளத்தை வச்சுக்கிட்டு, இப்போ அவங்க அது கம்மியாக பென்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்மியாக செலவு பண்ணி அவர் உடல்நலத்தை எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, அதனால் அப்பா அக்கௌண்ட்டில் போயிருக்கணும் போட்டு வச்சேன்டா அப்படிங்கிறாங்க. நடிக்காத அப்படியே, அப்பாவை பேசி பேசி அப்பாட்ட பணத்தை வாங்குறதுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இவன் திருந்த மாட்டான், எதில் நின்று பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட அவன் புரியாமல் பேசுவான், நான் கொடுக்கப்பட்ட பணத்தையும் வேண்டாங்க, இதை விட ஒரு பெரிய இது என்ன வேணும், அப்பா முத்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் அண்ணாமலையும் கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் கடையில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணி வராங்க. என்ன மனோஜ் பணத்தை எடுத்து கொண்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி பணத்தை எடுத்து கொண்டு கொடுத்துட்டேன், எங்கள் அப்பாவும் என் தம்பி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் இப்போ மீனாவும் முத்து பேச்சு தான் கேட்பாங்க, அவங்க தம்பிகிட்டே அந்த பணத்தை கொடுத்தாரு அவங்க அப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் கொடுத்தாரு,
ஆனால் இவன் ஒரு பணைய மாதிரி எங்கள் அப்பா வந்து கடைசி காலத்துக்கு தேவை அப்படி இப்படின்னு பேங்கில் போட்டான். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா எடுக்காமே விட்டாருன்னா வாரிசு நிலைமையில் நான் தானே மூத்தவன், எனக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ தான் சந்தோஷ் சார் நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம் கொடுக்குற 10 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு, அடுத்தாப்புல ஒரு சப்டீலர் வந்து சரக்கு எடுக்கையில் நம்மளுக்கு 10 லட்ச ரூபா நம்மளுக்கு வரும்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி மாதத்துக்கு ஒரு 10 இது வந்தால் போதும், 1 கோடி ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 மாதத்தில் 12 கோடி ரூபா ஒரு வருஷம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எதுக்கு இவ்வளோ கோடி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, மருமகனும் பெரிய கோடீஸ்வரன், நானும் பெரிய கோடீஸ்வரன், என் மருமகனை இதோட பெரிய ஆளாக பார்க்கணும், என்கிட்ட இத்தனை கோடி இருக்குது இதை வச்சுக்கோங்க மருமகனை, இதை வச்சு பெரிய ஆளாக வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லுவார்ல, அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. எங்கே போனாலும் நீ எங்கே தான் போவியா மனோஜ், வேறு ஒரு சிந்தனை இருக்காதா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத, உங்கள் அப்பா உள்ளே இருக்கார், அதை பற்றி என்கிட்ட நீ பேசவே மாட்டேறிய, எப்படி வெளியே கொண்டாடணும் ஏது கொண்டாடணும் ஒன்றும் பேச மாட்டேறேன். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அன்றைக்கி ஃபோனில் பேசினான், அவனும் மலேசியாவில் தான் இருக்கானா, உங்கள் அப்பாவை பார்க்கணும் வைக்கணும்னு கேட்டான். நான் வந்து ரோஹிணிகிட்ட அவங்க அப்பாவோட அப்பா பேர் என்னது, அட்ரஸ் என்னது எல்லாமே கேட்டு சொல்லுதான்னு சொன்னேன். அவன்கிட்ட சொல்லணும், அதுபோக உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு தோணலையா, நம்மகிட்ட தான் இப்போ காசு கண்டிப்பாக வரும், நம்ம போயிட்டு வந்துருப்போம், உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்துருப்பான் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறாங்க. வேறு ஆள் போனாலும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகும், அதனால் உங்கள் ஃப்ரெண்டை போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வேறு ஆள் போனால் பிரச்சனை தான், நம்மளுக்கு என்ன, போனால் உள்ளே போயிட்டு போனால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், அப்படி நூல் போட்டு நம்மகிட்ட வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, நீ என் மாமாவை பார்க்க வேண்டாம், எங்கள் மாமா வெளியே வந்துட்டார் அப்படிங்க. வெளியே வந்துட்டாரா, எந்த இடத்துல இருக்கார் ஏது இருக்கான்னு சொல்லிட்டு அவரை பார்த்து வரேன் அப்படிங்கிறாங்க. சொன்னா கரெக்டா, அவர் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்துட்டாரா, அது நடக்கிற காரியம் இல்லையே, வெளியே வந்த பிறகு கண்டிஷன்லாம் வெளிலாம் கழுத்து போடணும், நிறைய வேலை இருக்குமே அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவர் பெரிய ஆளுங்கிறனால வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏன் சொல்கிற, படிக்கும் போது தான் நிறைய பொய் சொல்லிட்டு அலைவேன், இப்போவும் பொய் சொல்லிட்டு தான் அலையத போல், ஏன்னா எடுக்கிறது கடைசி மார்க்கு, ஆனால் பில்டப் எல்லாம் பண்ணி ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவோம், என்னத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரோஹிணி அவனை போனான்னு சொல்லிட்டோம், அவங்க அப்பாவும் உள்ளே இருக்கார், நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்மளுக்கு தான் சந்தோஷ் சார் நல்ல வருமானம் தராரு அப்படிங்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்கள் அப்பா பணம் வந்தால் மட்டும்தான் நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வர வேண்டிய நேரத்தில் வரும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் பார்த்து போயிடுறாங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்காங்க, தேவையில்லாமல் நம்ம மனோஜ் ஃபர்னிச்சர் கடைக்கு வரோம், இன்னும் நம்ம அடிக்கடிங்க வரக்கூடாது, அப்படி வந்தோம்னா தேவையில்லாமல் பேசுவோம் மனோஜ். அது போக வீட்டில் வச்சு கூட ஒன்றும் பேசலை, கடைக்கு வந்தால் அவங்க அப்பாவை பார்க்க போகணும் அப்படி இப்படிங்கிறான். உண்மையில் அப்பாவும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் போயிடுறாங்க. அங்கே ஓனர் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வாங்க ரோஹிணி, என்ன நேரம் காணுமா அப்படிங்கிறாங்க. மேடம் ஒரு சின்ன வேலையாயிருச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் சின்ன வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அங்கங்கே போயிடுவீங்க, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 32 பிரான்ச் இருக்குன்னா 32 பிரான்ச்சுக்குன்னா ரவுண்ட்ஸ் அடிக்கணும், ஒரு பிரான்ச்சில் நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் மற்ற பிரான்ச்சுக்கு எப்படி போக முடியும், ஒழுங்காக வேலையை பாருங்க ரோஹிணி, வேலையை பார்க்க விருப்பம் இல்லைன்னா அவரே வீட்டில் இருந்துக்கிட்டுங்க, என்னை இங்கே இருந்துக்கிட்டு கஷ்டப்படுத்தாதாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரோஹிணிக்கு இருக்க வேலையும் பேரும் போலையே, சொந்த பார்லர் வைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை நம்ம காத்துக்கிட்டா தானே நம்ம அது சரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. சரி எப்படியும் மனோஜுக்கு வந்து அடுத்தாப்புல ஒரு பெரிய வருமானம் வரும்போது நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம தனியாக பார்லர் வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மனக்கோட்டை பணம் கட்டுறாங்க. இங்கே மனோஜ் வந்து வந்த பணம் நடேர்னு வந்த பணத்தை முத்தும் அப்பாவும் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்பா அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்காருன்னா அப்பா கையெழுத்து நம்மளுக்கு போட தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கையெழுத்து மாதிரியே போட்டுக்கிட்டே இருக்காரு. ரைட்டு, நம்ம அப்பா கையெழுத்து மாதிரியே போட்டோம், அப்பா செக் அங்கங்கே வச்சுருப்பார், செக்கில் அப்பா கையெழுத்து மாதிரியே போட்டு நம்ம போய் வசதிக்கு போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சிருக்காரு. சரி தேவைப்பட்டுனா அதை செய்வோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு சிட்டி கால் பண்ணுறாங்க. என்ன ரோஹிணி, ஒரு ஃபோன் அடித்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல, தினேஷ் என்ன ஆனா ஏதானான்னு சொல்லிட்டு உனக்கு பயம் விட்டு போச்சோ அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிற சிட்டி, நீ நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறான். ஆமாம், உன் ஃப்ரெண்டை நான் நல்லா பார்த்துக்கணும், நீ சந்தோஷமாக வந்து தொழில் பண்ணுவா, நான் தொழிலே விட்டுட்டு இங்கே வந்து கிடக்கணும்னா உனக்காவா அப்படிங்கிறாங்க. ஏன் சிட்டி அடிக்கலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோஹிணி, உங்கள் வீட்டுக்காரெலாம் டீலர்ஷிப் கிடச்சி ஓஹோன்னு வந்த மாதிரி தெரியுது, நல்ல வருமானம் வருது, ஆனால் நீங்கள் வந்து தினேஷை பார்க்குறதுக்கு பணம் கேட்டோம்னா ரொம்ப இது பண்ணுறீங்க, ஒரு பணம் கூட இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே உள்ள வைத்தியர் சொல்லுறாரு இப்போ உடனே 2 லட்ச ரூபா வேணுங்காரு,
வேணும் அப்படிங்கிறாங்க. நான் 2,00,000 எங்கே போவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் 2,00,000 கொடுத்து அவனை காப்பாற்றணுமா அப்படிங்கிறாங்க. சித்தி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றியா? எனக்கு அவனை காப்பாற்றி எனக்கு என்ன ஆக போகுது? 2,00,000 தந்தீங்கன்னா நான் அவனை பார்க்க அந்த வைத்தியர் நல்லா பாருங்கம்மா. இல்லையா சத்தம் நாம வந்துடுவேன். நான் அட்ரஸ் கொடுத்தது உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு எது ஆனாலும் நேராக தூக்கி உங்கள் வீட்டில் போட்டுருவாங்க. அப்போ அதிகாரிகள்லாம் உங்கள் வீட்டில் என்கொயரி பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் சங்கடப்பட்டு ரொம்ப நொந்து நூலாயிருவீங்க. அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவினி ரொம்ப சிட்டி அப்படி எதுவும் நடந்தாமல் நான் ஏதோ ஒரு வகையில் ரெடி பண்ணி உனக்கு பணம் கொண்டாடுறேன் சிட்டி. தயவுசெய்து நீங்கள் எதுவும் கோவப்பட்றாதீங்க. தினேஷை மட்டும் எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பணம் மிரட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யணே தெரில. திருன்னு முடிச்சுட்டு இவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வித்யாவுக்கு. வித்யா கரெக்டாக பாலத்துக்குள்ளே வராங்க. என்னடி எப்பவும் பார்லருக்கு அங்கே வாங்க இவங்க பாலத்துக்குள்ள நிற்க அப்படிங்கிறாங்க. எங்கே போய் நிற்கனே தெரிலடி, ரொம்ப முட்டுது. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை முடியுதுன்னா டபார்னு இன்னொரு பிரச்சனை புதுசாக ஆரம்பிக்கி. சிட்டி உடனே 2,00,000 வேணும்னா நான் அவனுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நான் சிட்டி வட்டி கொடுத்து விட்டுட்டு வைத்தியம் ஆகிட்டானா இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.